ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான் பார்க்க போகிறோம். 5வது வாரம் 3வது நாள் ஓட்டிங்கு. ஸோ இன்னைக்குமே வந்து நம்ம வினோத் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து 20 பேர் நாமினேஷன் இருந்தாலுமே நான் தான் ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணுற மாதிரி வேறு லெவலாக வந்து கேமில் பேசிகிட்டு இருக்காரு. வேறு லெவலாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சாலும் உதவி பண்ணுங்க மக்களே. நீங்கள் போகிற லைக் வந்து ஸோ என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் போய் ஷேர் ஆகும். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்து போட்டு விட்ருங்க. ஸோ நம்ம காலா வினோத்தோட ஓட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,12,200 ஓட்டு எடுத்துருக்காருங்க. வேறு லெவல். ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. 12 பேரில் முக்கியமான நபர்கள் தான். இவங்களெல்லாம் பீட் பண்ணி முதல்ல எடுத்துக்கலாம் வேறு லெவல் தான் சொல்ல முடியும். ஸோ பர்சன்டேஜ் பார்த்து 20% எடுத்துருக்காரு. ஸோ தேர்ட் டே ஓகே, ஓரளவுக்கு வந்து பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து 12 பேருங்க. போன வாரில் வந்து 5 பேர் தான் இருந்தாங்க. அதில் 3 லட்சம் ஓட்டுக்கிட்ட வந்து வாங்கினார். ஸோ இந்த வாட்டியும் 2 லட்சமாக தாண்டுற 2 இல்லை 3 லட்சம் கிட்ட வருது வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து எங்கே இருக்காருன்னு தெரியலங்க. பயங்கர சைலண்ட்டாக மாறிட்டு இருக்காரு. அவரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 58,380 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11% எடுத்திருக்காரு. கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இந்த ப்ராங்க்லாம் நல்லா பண்ணார். நேற்று வந்து நிறைய காமெடி பண்ணார். இன்றைக்கும் ஓரளவுக்கு நல்லா வேலை செஞ்சுருக்காரு. ஸோ ஓகே தான். கமருதீனோட இது வந்து ஓகே. பழைய கமருதீனோட இந்த கமருதீன் ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ சீக்கிரமாக வந்து மாறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் 3வது இடத்துல வந்து வியானா இருக்காங்க. ஸோ வியானாவோட ஓட்டிங் வந்து 55,070 ஓட்டுகள் எடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து 11% எடுத்துருக்காங்க. வியானா வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறாங்க. இங்கே வந்து குக்கிங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் நல்ல பேர் எடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகே தான். பட் கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி அவங்க கேம் வைஸ் நல்லா விளையாடுறாங்க. ஸோ நல்லா பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. நல்லா ஓகே தான். ஸோ ஸ்டாரில் வேறு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி. அதெல்லாம் வந்து உண்மையிலே வேறு லெவல் தான். அதுக்கப்புறம் வந்து 4வது இடத்துல திவாகர் இருக்கிறார். ஸோ திவாகரோட ஓட்டிங் பார்த்தா 50,400 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ நேற்று திவாகர் நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா அந்த காமெடி நல்லா இருந்துச்சுல்ல. ஸோ நம்ம வினோத்து இவர் திவாகர் காமெடியும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஓட்டுகள் வந்து மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிக் பாஸ் ரிவ்யூ கொடுக்க சொன்னதெல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி. ஸோ ரியலாக ரிவ்யூவில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் அவரோட கேமெல்லாம் ஓகே, நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ 5வது இடத்துல நம்ம பாரு இருக்காங்க. ஸோ பாருக்கு வந்து அவங்க ஓட்டு பார்த்து 46,900 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்து 10%. அவங்களுக்கு வந்து திவாகரை விட கம்மியாக இருக்கணும், கமருதீனை விட கம்மியாக இருக்கணும், காலவீனத்தை விட கம்மியாக இருக்கனாலாம், வியானை விட கம்மியாக இருக்கலாம். அவங்க தெரிஞ்சிச்சுன்னா வந்து உண்மையான ஷாக் ஆகிடுவாங்க. டே என்னடா சொல்கிறீங்க, எனக்கு இவ்வளோ கம்மி ஓட்டுக்கலாம், நான் தான்டா பிக் பாஸ் வீட்டையே நடத்துகிறேன், நல்லதோ கெட்டதோ பண்ணுறேன்லடா, பார்க்குறீங்களடா, எனக்கு தான்டா ஓட்டு போடணும், நீங்கள் ஏன்டா போடாமல் இருக்கீங்க, இந்த மாதிரி ஐயோ ஐயோன்னு அடிச்சுப்பாங்க நான் நினைக்கிறேன் மக்களே. அதுக்கப்புறம் வந்து 6வது இடத்துல விக்ரம் இருக்கார். ஸோ விக்ரமோட ஓட்டிங் பார்த்தா 46,170 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9%. விக்ரமோட ஸ்ட்ராட்டஜியே வந்து சைலண்ட்டாக இருக்கிறது, மைண்ட் கேம் விளையாடுறது, ஏதாவது ஒன்று அப்படி இப்படி பண்ணி வேறு லெவல் பண்ணுறது தான் அவரோட கேமு. ஸோ இன்றைக்கி வந்து மேனேஜராக இருக்கார். ஸோ மேனேஜராக வந்து அவர் வந்து ஓரளவுக்கு பொலைட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து தெரிஞ்ச விஷயமே பொலைட்டாக இருக்கிறது, சைலண்ட்டாக இருக்கிறது, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது, மூளையை கசக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் மட்டும் தான் அவருக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மேனேஜர்ன்ற வேலை இதுதான் வேலையே. ஸோ மேனேஜர் என்ன வேலை, என்ன பண்ணுறா, ஏது பண்ண, இப்படி இப்படி பார்க்குறது மட்டும் தான் வேலை. அந்த வேலை பர்ஃபெக்டாக செய்கிறாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 7வது இடத்துல சபரி இருக்காரு. சபரியோட ஓட்டிங் வந்து 40,900 ஓட்டுகள். பர்சன்டேஜ் வந்து 8% எடுத்திருக்காரு. சபரி வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிற்க வச்சிட்டாங்க. அவரால் வந்து ரொம்ப பேசவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ அவரால் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாரம் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் சபரிக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. பட் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் 8வது இடத்துல இருந்து இப்போ பிரவீன் இருக்காரு. ஸோ பிரவீனோட கேமிங் சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, நல்லா எல்லாமே பண்ணுறாரு. அவர் ஓட்டிங் வந்து 22,700 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 4% எடுத்திருக்காரு. ஸோ நேற்று வந்து அந்த ஈவினிங் வந்து இந்த ஷோ வச்சுருந்தாங்களா, அதில் வந்து பிரவீன் வந்து ஆக்டிங் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நியூஸ் வாசிக்கும் போது இவங்க சொல்கிறது, கேர்ள் மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அவருக்குள்ள டேலண்ட் வந்து எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து 9வது இடத்துல வந்து துஷார் இருக்கார். துஷாரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 19,600 ஓட்டுகள். பர்சன்டேஜ் வந்து 3%. ஸோ இன்றைக்கி தீபக் சொன்னார், துஷார்லாம் எங்கே இருக்கேனே தெரிலங்க, காணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ துஷார் இன்றைக்கி என்ன பண்ணாரா, திவ்யா கிட்ட ஒரு சண்டை ஒன்று போட்டார். ஸோ அதான் திவ்யா 28 நாள் என்னடா பண்ணுது, இப்போ 2 நாள் என்கிட்ட என்னடா சண்டை போட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ திவ்யா சைடும் பார்த்தோன்னா அவங்க ப்ரெஷர், இவன் சைடு பார்த்தோன்னா இவன் பிரச்சனை. பட் இவன் வந்து ஆக்சுவலி நான் மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் ஒரு 6 மணிக்கு ஆஃபீஸ்னால் 6 மணிக்கு ரெடியாகி உட்காரணும். அட்லீஸ்ட் ஒரு 5:30 ரெடி ஆகிட்டு உட்காரணும். பட் வந்து டிலே பண்ண இதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க. நைட்டே உங்கள்கிட்ட எல்லாமே பேசிட்டேன், எல்லோரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 7 மணி 8 மணி ஸ்டான் வந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 10வது இடத்துல நம்ம ரம்யா இருக்காங்க. ரம்யாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 18,200 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 3%. ஸோ ரம்யா ரிசப்ஷனிஸ்ட் எப்படி பண்ணாங்க பார்த்தா அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் பிடிக்கலங்க. அந்தளவுக்கு பண்ண மாதிரி தெரில.
பட் வந்து அவங்க வந்து நிறைய இடத்துல ஜால்ரா போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் பெருமையாக பேசிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரில. மக்கள் எல்லாமே பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஓட்டு போடுவாங்க நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து 11,000 எஃப்ஜே இருக்கிற எஃப்ஜேவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 14,800 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 3%. ஸோ எஃப்ஜேவோட டேலண்ட் இந்த மாதிரி தான் பண்ணுறது மட்டும்தான் ஒரு டேலண்ட்டு. மற்றபடி வந்து அவர் எந்த டேலண்ட்டும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக வந்து 12,000 கெமி இருக்காங்க. கெமியோட ஓட்டிங் பார்த்தா 17,500 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 3%. ஸோ கெமி வந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா சூப்பராக பண்ணுறாங்க. அவங்களோட இது வந்து இப்போ தான் வெளிக்கொண்டு வர மாதிரி இந்த ஹோட்டல் டாஸ்க்லாம் தான். ஸோ கெமி யாருன்ற மாதிரி ஓரளவுக்கு டீட்டெயிலாக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணாங்க. பாரதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.